ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 டேஸா எல்லா மேட்சும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆஸ்திரேலியா இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அயர்லாந்து கூட விளையாடுறாங்க. சரிங்களா, எல்லாருமே கண்டிப்பா இன்னைக்கு வந்து மேட்ச் பாருங்க. ஆஸ்திரேலியா விசஸ் அயர்லாந்து மேட்ச் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்ரீலங்கால வச்சு நடக்குது. சரிங்களா, கண்டிப்பா எல்லாருமே ஹாட் ஸ்டார்ல பாருங்க. நானும் இன்னைக்கு மிஸ் பண்ணாம 3 மணிக்கு மேட்ச் பார்ப்பேன். நம்ம வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு தான். சரிங்களா, நான் நம்ம டீம்ல வந்து டிம் டேவிட் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், T20 பேட்ஸ்மேன், அவருக்கு ஒரு இன்ஜுரியில இருக்காரு. அவர் இன்னைக்கு விளையாடுறது டவுட் தான். அதுக்கப்புறம் நாதன் எலிஸ், சரிங்களா, அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு, நல்ல ஒரு பவுலரு, புதுசா டீமுக்குள்ள வந்த பவுலர் தான். இப்போ அவரும் வந்து ஒரு இன்ஜுரியில இருக்காரு. சரிங்களா, அதனால வந்து இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்ல எல்லா ஆஸ்திரேலியா பிளேயருமே இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே காயம் அடிபட்டு இருக்குன்ட்டு. பேட் கமின்ஸும் வரல, ஹேசல்வுட் வரல, மிச்சல் ஸ்டார்க்கு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு T20 வேர்ல்டு கப்ல. இப்போ பவுலிங் போட ஆளே இல்லை. இப்போ வந்து ஒரு லோக்கல் பிக் பேஸ் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியாவில் இந்தியாவில் IPL விளையாடுற மாதிரி அவங்க கண்ட்ரியில் வந்து பிக் பேஸ்ல விளையாடுற லோக்கல் பிளேயரை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு. அந்த பவுலர்ஸ்லாம் வந்து விக்கெட் எடுப்பாங்களா இல்லை மேட்ச்ல வந்து டஃப் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே புது பவுலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த 3 பவுலர்ஸ் ஓவரில் எல்லா கண்ட்ரியுமே அடிச்சிருவாங்க. இன்னைக்கு அயர்லாந்து கூட எப்படியாவது ஜெயிச்சிடணும், தோத்துட்டு அசிங்கமாக போயிடும். இந்த T20 வேர்ல்டு கப்பில் எல்லா சின்ன டீமுமே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நியூசிலாந்துக்கு டஃப் கொடுக்குறாங்க, பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுக்குறாங்க, இந்தியாவுக்கு கூட டஃப் கொடுத்தாங்க அந்த அமெரிக்கா டீமு. இந்த மாதிரி பெரிய பெரிய டீமுக்கு இந்த சின்ன சின்ன டீம்லாம் வந்து நல்லா டஃப் கொடுத்து விளையாடுறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் டீமில் பவுலிங் வேற இல்லை. இன்னைக்கு மேட்ச்ல எப்படி தான் வின் பண்ண போறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. மிச்சல் மார்ச் பேட்டிங்கும் டிராவிஸ் கெட் 2 பேரும் ஓப்பனிங் விளையாடுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா விளையாண்டு இன்னைக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக மேட்சை. அதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா விசஸ் அயர்லாந்து மேட்சை கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காம இன்னைக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல பாருங்க மத்தியானம் 3 மணிக்கு.